தேவாதி தேவனுடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வேதம் என் மன மகிழ்ச்சி. 2 ராஜாக்களின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்தின் பின்பகுதியிலே ஏகு ஆகாப் ராஜாவின் மகன் யோராமுக்கும் ஆகாபின் மனைவி ஏசபேலுக்கும் செய்த காரியத்தையும் தேவ திட்டம் அதில் நிறைவேறினதையும் நாம் பார்த்தோம். 10ஆம் அதிகாரத்தில் அதனுடைய தொடர்ச்சி தான் வருகிறது. ஏகுவை தேவனாகிய கர்த்தர் ராஜாவாக்கினதே தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் என்பதில் முதல் பகுதியை பார்த்தோம். இந்த 2வது பகுதியை பார்க்கும் பொழுது அது இன்னும் உறுதிப்படுத்தப்படுகிறது. ஆகாபுக்கு சமாரியாவிலே 70 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் இந்த 70 குமாரரை வளர்க்கிறவர்களின் இடத்தில் நிருபங்களை ஏகு எழுதி அனுப்பினாராம். என்ன அனுப்பினார்? உங்கள் ஆண்டவனுடைய குமாரர்கள் உங்களோடு இருக்கிறார்களே, ரதங்களும் குதிரைகளும் அரணான பட்டணமும் ஆயுதமும் உங்களுக்கு உண்டே. இப்போதும் இந்த நிருபம் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய குமாரரில் உத்தமும் செம்மையுமாய் இருக்கிறவனை பார்த்து அவனை அவன் தகப்பனுடைய சிங்காசனத்தின் மேல் வைத்து உங்கள் ஆண்டவனுடைய குடும்பத்துக்காக யுத்தம் பண்ணுங்கள். ஆகாபுக்கு 70 குமாரர். அவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள். அந்த வளர்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நிருபத்தை அனுப்பி, நீங்க உங்க ராஜாவினுடைய பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிறீர்களே, ரொம்ப உத்தமமானவன நல்லவன உங்களுக்கு ராஜாவை ஏற்படுத்தி கொண்டு யுத்தத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி அவர் எழுதி அனுப்பும் பொழுது அதை வளர்க்கிறவர்கள் அந்த நிருபத்தை வாசித்த உடனே, ஐயோ, இஸ்ரவேலின் ராஜா யோராம், யூதாவின் ராஜா அகசியா 2 பேர் ஏகுவுக்கு முன்னால் நிற்க முடியவில்லை. ஏகுவினால் அவர்கள் அத்தனை பேரும் கொல்லப்பட்டார்களே. நாம் எம்மாத்திரம்? நாம் பிள்ளைகளை வளர்க்கிறவர்கள் தானே, ஆகவே முடியாது என்று ஏகுவுக்கு இவர்கள் மறுமொழி அனுப்புகிறார்கள். பாருங்கள் 4ஆம் வசனம். அவர்கள் மிகவும் பயந்து, இதோ 2 ராஜாக்கள் அவனுக்கு முன்பாக நிற்கவில்லையே, நாங்கள் எப்படி நிற்போம் என்றார்கள். சொல்லிட்டாங்க, இப்போ ஏகு, நீ என்ன சொல்றியோ அதை நாங்க செய்கிறோம், நாங்களும் அது அடியார்கள், நீர் எங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்வோம், நாங்க ஒருத்தரையும் ராஜாவாக்கல, நாங்க எந்த காரியமும் எதிர்த்து செய்யவில்லை என்று அந்த ஆகாபின் குமாரரை வளர்க்கிறவர்கள் ஏகுவுக்கு சொல்லி அனுப்புகிறார்கள். அப்பொழுது அவன் அவர்களுக்கு அடுத்த நிருபத்தை அனுப்புகிறார். என் பட்சத்தில் சேர்ந்து நான் சொல்லுவதை நீங்கள் செய்வீர்களானால் உங்கள் ஆண்டவனுடைய குமாரர் இந்த 70 பேருடைய தலையெல்லாம் நீங்க வெட்டி என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டார். எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம், ரொம்ப ஈஸியா சிம்பிளா முடிச்சிட்டார். இந்த நிருபம் அவர்களிடத்தில் வந்தபோது, யாரிடத்தில்? பிள்ளைகளை வளர்க்கிறவர்களிடத்தில், ஆகாபின் குமாரர் 70 பேரை வளர்க்கிறவர்களிடத்தில் இந்த யெகூவினுடைய 2வது நிருபம் வந்த பொழுது அவர்கள் ராஜாவின் குமாரராகிய 70 பேரையும் பிடித்து வெட்டி அவர்கள் தலைகளை எல்லாம் கூடைகளில் வைத்து, யோசிச்சு பாருங்க, காய்கறி விற்கிறவர்கள் கூடைகளில் காய்கறிகளை வைத்துக்கொண்டு தலைகளிலே வைத்து கூவிக்கொண்டே விற்பார்கள். 70 பேரோட தலைய கூடைகளில் வைத்து இஸ்ரவேலில் இருக்கிற யெகூவின் இடத்தில் அனுப்பினார்கள். அனுப்பப்பட்ட ஆள் வந்து ராஜகுமாரரின் தலைகளை கொண்டு வந்தார்கள் என்று அறிவித்த போது விடியற்காலம் மட்டும் 2 குவியலாய் ஒளிமுக வாசல் என்றால் பட்டணத்து வாசல், அதுல இந்த 70 குமாரருடைய தலைகளை 2 குவியலாய் குமித்து வச்சுட்டானா. பார்க்குறவங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க. ஒரு கனவுல நாம் எதையாகிலும் கண்டாலே பயந்து அலறுகிறோம், ஓடுகிறோம், அதை மறப்பதற்கு படாத பாடு படுகிறோம். எல்லா ஜனங்களுக்கும் எச்சரிப்பு உண்டாக்கவும், இன்னொன்று தேவனுக்கு விரோதமாய் ஒரு மனிதன் ஒரு மனுஷி செயல்பட்டால் அவனுடைய சந்ததிக்கு என்ன நேரிடும் என்பதை பிராக்டிக்கலாய் ஜனங்கள் கற்றுக்கொள்ளும்படி அந்த இடத்துல வைத்திருக்கிறார். 9ஆம் வசனம். மறுநாள் காலமே அவன் வெளியே வந்து நின்று சகல ஜனங்களையும் நோக்கி, நீங்கள் நீதிமான்கள் அல்லவா? இதோ நீதிமானை ஒருவன் கொன்று போட்டானே, இவர்கள் எல்லாரையும் கொன்றவன் யார்? ஆகாபின் குடும்பத்தாருக்கு விரோதமாய் சொன்ன கர்த்தரின் வார்த்தைகளில் ஒன்றும் தரையில் விழவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை கொண்டு சொன்னதை செய்தார். 9ஆம் அதிகாரத்தின் பின்பகுதியை நான் விளக்கி சொல்லும் பொழுதே 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் அந்த வசனங்களை நான் வாசித்து காண்பித்தேன். எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறியது. இங்கே ஏகு சொல்லுகிறார், எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒன்றும் நிறைவேறாமல் தரையில் விழுவதில்லை, அது கட்டாயம் நிறைவேறும்.
இங்கே கர்த்தர் செய்து முடித்தார் என்று சொல்லி 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆகாவின் குடும்பத்தாரில் மீதியான யாவரையும் ஒருத்தர் கூட அந்த குடும்பத்துல மீதி இல்லாம கர்த்தர் வெட்டி போட்டார். அவனுக்கு இருந்த எல்லா மந்திரிகளையும், அவனை சேர்ந்த மனுஷரையும், அவனுடைய ஆசாரியர்களையும் அவனுக்கு ஒருவரையும் மீதியாக வைக்காதபடி ஏகு கொன்று போட்டான். பின்பு எழுந்து சமாரியாவுக்கு போக புறப்பட்டார் என்று சொல்லி அங்கே இந்த முதல் பகுதி கூறுகிறது. 2வது பகுதியில் வேறொரு சம்பவம் இருக்கிறது. இந்த 2வது சம்பவத்தை குறித்து நாம் அடுத்த எபிசோடிலே பார்ப்போம். எவ்வளவு பயங்கரம்! ஆனா கர்த்தர் ஒரு மனிதனை அழிக்க சித்தம் கொண்டார், சந்ததியை அழிக்க சித்தம் கொண்டார் என்றால் அந்த முன்னோர்கள், அந்த காரணமான பெற்றோர்களுடைய பாவம் எவ்வளவு கொடூரமாய் இருந்திருக்கு, தேவனை எவ்வளவு துக்கப்படுத்தி இருக்கிறது, தேவனுடைய இருதயத்தை எவ்வளவு வேதனைப்படுத்தி இருந்தால் கர்த்தர் இப்படி ஒரு முடிவை அறிவித்திருக்கிறார். இன்றைக்கு நாம் கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையும் நமக்கு கிருபையாய் தரப்படுகிற இன்னொரு சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி மனம் திரும்பாவிட்டால் தேவ தண்டனை நிச்சயம். கிருபையின் காலம் என்பதால் உடனடியாக தண்டனைகள் நிறைவேற்றப்படுவதில்லை. மனம் திருந்துவதற்கு என்று சொல்லி தேவன் காலங்களையும் சமயங்களையும் சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களாக கொடுத்து கொண்டே இருக்கிறார். அடுத்தடுத்த சந்தர்ப்பங்கள் தொடர்ந்து கொடுக்கிறார். இந்த மரம் இன்னும் இருக்கட்டும் என்பது போல இந்த வருஷத்திலாவது திருந்த மாட்டாளா, மனம் மாற மாட்டாளா என்று சொல்லி, ஆனால் அவைகளை எல்லாம் கர்த்தர் கொடுக்கிற அந்த தருணங்களை எல்லாம் நிராகரித்து விட்டு தான் இன்னும் உயிரோடு இருக்கிறதுனால், தான் இன்னும் நன்றாய் இருப்பதினால் கர்த்தர் தான் செய்த செயல்களை அங்கீகரித்தார் என்று தப்பு கணக்கு போட்டு வாழ்வது பரிதாபத்தை கொண்டு வருகிறது. இந்த எச்சரிப்பின் செயல் தொடர்ந்து கொண்டே ஆகாவின் சந்ததி முழுக்க ஏசவேலுடைய நாட்களை எல்லாம் 1 ராஜாக்களின் புத்தகத்திலே இறுதியாய் சில அதிகாரங்கள் தியானித்துக் கொண்டே வந்தோம். அவர்களுடைய அதிகாரங்கள் கொடிகட்டி பறந்தது. அவர்களை எதிர்த்து கேள்வி கேட்க யாரும் இல்லை. அவர்கள் நினைத்ததையெல்லாம் செய்தார்கள். அவர்கள் யாரை சாகடிக்க வேண்டுமோ சாகடித்தார்கள். கர்த்தருடைய தீர்க்கதரிசி எலியா பயந்து ஓடி ஒழிவதற்கு கூட இந்த இயேசுவேல் காரணமாயிருந்தார். சில காலங்கள் தேவன் விட்டு வைத்தார். ஆனால் முடிவு பரிதாபமாயிருந்தது. தேவனுடைய வார்த்தை இங்கே நிறைவேறுகிறது. எச்சரிப்பு செய்தியாய் மாறி போனார். எவ்வளவு காலம் கொடி கட்டி பறந்தாலும் கர்த்தருக்கு விரோதமாய் போனவர்கள் தாங்கள் எதை விதைத்தார்களோ அதை அறுவடை செய்ய வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. வசனம் நிறைவேறாமல் போகாது. எனக்கு அன்பானவர்களே, இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் நமக்கு எச்சரிப்புத்தான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நாமும் நம்முடைய சந்ததிகளும் வளர இன்றைக்கு கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொள்வோம். எங்கள் நல்ல தகப்பனே, நீர் அன்பு நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், அதே சமயத்தில் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறவர், நீதி நியாயம் செய்கிறவர் சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாய் யார் எழுப்பினாலும் இதே முடிவை பெற்றுக்கொள்கிறார்கள். அதே சமயத்தில் நாங்கள் கர்த்தருக்கு பயந்து உண்மையுள்ளவர்களாய் வாழ்ந்து பரிபூர்ண ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். துதி கனம் மகிமை உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.